முகத்தாட்சணியம். முகத்தாட்சணியம் நல்லதல்ல. முகத்தாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். நியாய விசாரணை செய்கிறவர்கள் முகத்தாட்சணியம் பார்க்கக்கூடாது. வழக்குகளை நேர்மையாக விசாரிக்க வேண்டும். வழக்காடுகிறவர்களை விட வழக்குகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நியாயாதிபதிகள் சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒடுக்கப்பட்டவர்களுடைய நீதிக்கும் நியாயத்திற்கும் துணை நிற்க வேண்டும். வழக்காடுகிறவர் தனக்கு தெரிந்தவரா, தன் ஊர்க்காரரா, தனக்கு வேண்டியவரா என்பதையெல்லாம் நியாயாதிபதிகள் பார்க்கக்கூடாது. இப்பொழுது நடைபெறுகிற வழக்கின் தன்மை என்ன என்பதை மாத்திரமே நியாயாதிபதி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவன் தரித்திரனாக இருக்கிறான் என்பதற்காகவும் ஒருவன் அந்நியனாக இருக்கிறான் என்பதற்காகவும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை மறுக்கக்கூடாது. முகத்தாட்சணியம் நியாய விசாரணையில் நல்லதல்ல. முகத்தாட்சணியம் உள்ளவனிடத்தில் நீதி இருக்காது. அவன் ஒரு துண்டு அப்பத்திற்காகவும் அநியாயம் செய்வான். அவனுடைய மனச்சாட்சியும் சுத்தமாய் இருக்காது. பிறரிடத்தில் பரிதானம் வாங்குவான். சத்தியத்தை மறுதலிப்பான். மனச்சாட்சிக்கு விரோதமாக எதை வேண்டுமானாலும் பேசுவான். எதை வேண்டுமானாலும் செய்வான். முகத்தாட்சணியம் உள்ளவன் நீதியை புரட்டுவான். சத்தியத்தை குழிதோண்டி புதைத்து விடுவான். இவனுடைய மனச்சாட்சியும் மழுங்கி போய் இருக்கும். இவனுடைய வார்த்தையில் உண்மை இருக்காது. இப்படிப்பட்டவன் பணத்திற்காக எதையும் செய்வான். சில சமயங்களில் இப்படிப்பட்ட மாய்மாலக்காரன் ஒரு துண்டு அப்பத்திற்காக கூட அநியாயம் செய்வான்.